தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினிமேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா என்று ஸ்ரீ நிகமாந்த தேசிகன் பாடியருளின ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர ஆண்டு விழாவை நாம் இவ்வருஷம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு முக்கிய அங்கமாக சுவாமி ராமானுஜருடைய ஞானபுத்திரர் திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய திருநக்ஷத்திர தினமான நவம்பர் 5ஆம் தேதி, அதாவது ஐப்பசி பூராட தினம் நவம்பர் 5ஆம் தேதி காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ பேரலாளப் பெருமான் சந்நிதி தெருவிலே ஒரு மகோன்னதமான உற்சவம் நடப்பதாக மகான்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அன்றைய தினம் ஸ்ரீ விஸ்வக்சேனருடைய திருநக்ஷத்திர தினமும் ஆகும். விஸ்வக்சேனோ யதிபதி ரபூத் என்பதாக விஸ்வக்சேனரே, அதாவது பகவானுடைய சேனை முதலியாரே பகவத் ராமானுஜராக அவதாரம் செய்த ஒரு இரகசியத்தை சுவாமி தேசிகன் வெளியிட்டு அருளுகிறார். அந்த விஸ்வக்சேனருடைய திருநக்ஷத்திர தினத்திலும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருநக்ஷத்திர தினத்திலும் அமையப்பெற்ற ஆச்சரியமான அந்த தினத்திலே சுவாமி ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடும்படி அமைந்திருக்கிறது. இடமும் அழகாக ராமானுஜரை வளர்த்த ஸ்ரீ பேரருளாளப் பெருமானுடைய இடமாக அமைந்திருக்கிறது. ஆகையால் அன்றைய தினம் ஸ்ரீ வைஷ்ணவ அன்பர்களும் பக்தர்களும் பாகவதர்களும் காஞ்சிபுரத்திலே திரண்டிருந்து சுவாமி எம்பெருமான் ராமானுஜருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். அன்று காலையிலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவீதி புறப்பாடும் சேவை சாற்று முறையும் நடைபெறும். பின்பு மாலை 3 மணி அளவிலே ராமானுஜ தயா என்கிற புஸ்தகம் வெளியிடப்பட இருக்கிறது. ராமானுஜ தயா என்கிற புஸ்தகத்திலே சுவாமி ராமானுஜருடைய தயை நமக்கு கிடைக்கும் அளவிலே 5 விஷயங்கள் இருக்கின்றன. ராமானுஜ தரிசனம், ராமானுஜ முனி இன்னுரை, குரு பரம்பரை, அனுஷ்டானம், அனுபவம் என்பதாக 1000 வருடம் முன்பு அவதாரம் செய்த ராமானுஜர் நமக்கு விட்டு சென்ற 5 பொக்கிஷங்களை நாம் பாதுகாத்து இன்று எல்லாருக்கும் அதை கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த உன்னதமான புத்தகத்தை தயார் செய்திருக்கிறார்கள். 80 மகா பண்டிதர்களான மகான்கள் எழுதிய கட்டுரைகள் இடம்பெறும். இந்த புஸ்தக வெளியீடு 3 மணி அளவிலே நடைபெறும். தொடர்ந்து 4 மணிக்கு சகசிராப்தி சந்தேசம் என்பதாக ஒரு கருத்தரங்கு ராமானுஜருடைய 1000வது ஆண்டிலே நமக்கு என்ன சந்தேசம், அவர் விடுத்துள்ள செய்தி நம் மனித சமுதாயத்துக்கு எதுவாக இருக்க முடியும் என்பதை பற்றியும் பல மகான்கள் கருத்துரையாடலாக கலந்து கொண்டு நமக்கு எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். நம் வாழ்விலே இப்படி ஒரு உன்னதமான ஒரு நாள் நமக்கு கிடைக்காது. ஆக உத்தமமான ஒரு இடத்திலே நன்னாளிலே பொன்னாளிலே நல்ல சிறந்த விழாவிலே அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதனுடைய பலனை பெற வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.